அடுத்து பெண்கள் பிரிவில் சாம்பியன் லில்லி. அடுத்து நமது கல்லூரியின் இளம் கவிஞரான வேணு அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். தைரியமா போடா. இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா. ஐயா கவிஞரே, கவிதை என்றால் பாட வேண்டும், படிக்க கூடாது. என்னங்கடா சொல்லுங்கடா, பாட சொல்லி. பிளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். ஒரு அவசர வேலை காரணமா நான் போக வேண்டி இருக்கிறதுனால நான் புறப்படுறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். பாடு கண்ணா, பாடு. பாடுமா. விடாத. நீதிபதி லட்சுமி அவர்கள் அவசர பணி காரணமாக சென்றிருப்பதால் இந்த நிகழ்ச்சியை வக்கீல் கிருஷ்ணதாஸ் அவர்களை தலைமை பொறுப்பேற்று தொடர்ந்து நடத்த தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாதாரணமா இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒருத்தர் தலைமை தாங்கி இடையில இன்னொருத்தர் ஏத்துக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். மன்னிக்கணும், எனக்கு பாட வராது. பாடு, இல்லை என்றால் சபையை விட்டு ஓடு. வேணு அவர்களின் கவிதையை திரு சதீஷ் அவர்கள் பாட போறார் நினைக்கிறேன். நீங்களும் அதை ரசிக்க போறீங்க, நானும் அதை ரசிக்கணும் இல்லையா? இனிய தென்றலே இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா.